வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 3வது லெசன் பார்த்துட்ருக்கோம். 3வது லெசனோட பேர் திசு அளவிலான கட்டமைப்பு. இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விருப்பம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடர்வான இணைப்பு திசு மீள்தன்மை கொண்ட இணைப்பு திசு. வாங்குள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான ஹெட்டிங் பார்த்திங்கன்னா, அடர்வான இணைப்பு திசு. ஸோ இங்கிலீஷில் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அல்லது இன்னொரு பேர் இருக்குது, முறையான இணைப்பு திசுன்னு சொல்லலாம். அதாவது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தமிழில் நம்ம சொன்னால் அடர்வான இணைப்பு திசு. அப்போ அதுலேயும் ஆன்சர் இருக்குது. இணைப்பு திசு சற்று அடர்வாக உள்ளது. ஸோ அதற்கான காரணங்களை வாங்க உள்ளே பார்க்கலாம். ஸோ அடர்வான இணைப்பு திசுவில் நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்களும் நெருக்கமாக அமைந்துள்ளன. ஸோ அப்போ அடர்வான இணைப்பு திசுவில் நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்டும் ரெண்டு இருக்குது, ரெண்டு அமைப்பு இருக்குது. நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட் ரெண்டுமே இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா, நெருக்கமாக அமைந்துள்ளன. அதுதான் முக்கியம். அந்த நெருக்கமாக ரெண்டு அமைஞ்சிருக்கிறதுனால தான் சற்று அடர்வாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடர்வான இணைப்பு திசுவில் நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்களும் நெருக்கமாக அமைந்துள்ளன. நாரிழைகள் அமைந்திருக்கும் முறையான முறையற்ற பாங்கினை பொறுத்து இந்த இணைப்பு திசுவானது அடர்வான சீரான இணைப்பு திசு என்றும், சரிங்களா, டென்ஸ் ரெகுலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அடர்வான சீரான இணைப்பு திசு என்றும், அடர்வான சீரற்ற இணைப்பு திசு டென்ஸ் இர்ரெகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ ரெண்டு இருக்குது, அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற இணைப்பு திசு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இப்போ சொல்கிறது 3 மார்க், இது ஒரு 3 மார்க். அடர்வான சீரான இணைப்பு திசுங்கிறது 3 மார்க். அடர்ந்த சீரான இணைப்பு திசுவில் முக்கிய பொருளாக கொல்லேஜன் இலைகள் காணப்படுகிறது. அப்போ அடர்வான சீரான இணைப்பு திசுவில் அதிகமாக காணப்படுது கொல்லேஜன் இலைகள். என்ன காணப்படுகிறது? கொல்லேஜன் இலைகள் காணப்படுகிறது. இவை இணையாக அமைந்த தசை கற்றைகளுக்கும் சில மீள்தன்மையுடைய இலைகளுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த கொல்லேஜன் இலைகள் எதுக்கு இடையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இணையாக பேரலல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒன்றன் மீது ஒன்றாக அது இணையாக அமைந்த தசை கற்றைகளுக்கும், கொத்து கொத்தா தசை கற்றைகள் ஒன்றன் மீது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த இணையாக அமைந்த தசை கற்றைகளுக்கும் சில மீள்தன்மையுடைய இலைகளுக்கும். மீள்தன்மையுடனே ஸோ நீங்கள் இழுத்தா மறுபடியும் வரும், வந்துட்டு பழைய நிலைமைக்கு சுருண்டு போயிடும். இது மீள்தன்மையுடைய. ஸோ அப்போ இணையாக அமைந்த தசைக்கற்றைகளுக்கும் சில மீள்தன்மை கொண்ட இலைகளுக்கும் இடையில் இந்த கொல்லேஜன் இலைகள் அமைந்துள்ளது. ஸோ இந்த கொல்லேஜன் இலைகளில் உள்ளே இருக்கக்கூடிய மிக அங்கக பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் உள்ள முக்கிய செல்கள், இந்த கொல்லேஜன் இலைகளில் உள்ள அதிகமாக முக்கியமான செல் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆகும். உள்ள என்ன காணப்படுகிறது? ஃபைப்ரோபிளாஸ்ட் காணப்படுகிறது. ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் எலும்பு தசையையும் எலும்புகளையும் இணைக்கிறது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ன பண்ணுது? எலும்பு தசையையும் எலும்புகளையும் இணைக்கிறது. மேலும் இது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அளிக்கப்படுகின்ற இழுவிசை அழுத்தத்தை தாங்கும் வகையில் உள்ளது. ஓகே, இது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் என்கின்ற அமைப்பானது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அளிக்கப்படுகின்ற இழுவிசை அழுத்தத்தை தாங்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த இணைப்பு திசுவானது எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நாண்களிலும் எலும்பிணைப்பு நாளில் காணப்படுகிறது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பானது இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இணைப்பு திசுவானது எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நாண்களிலும், சரிங்களா, அதாவது எலும்பை எலும்பு தசையோடு இணைக்குது இல்லைங்களா? எலும்பு தசையோடு இணைக்கக்கூடியது தசைநான். சரிங்களா? எலும்பினை எலும்பு தசையோடு இணைக்கக்கூடிய தசைநான். அந்த தசைநானுக்குள்ளே இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது. ஓகே, இது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலையும் இருக்குது. 2 எலும்புகளை இணைக்கக்கூடியது எலும்பு இணைப்பு நார்னு சொல்லுவோம், லிகமெண்ட்னு சொல்லுவோம். எலும்பிணைப்பு நார் அதுலேயும் இருக்குதாமா.
அப்போது டெண்டான்லேயும் இருக்குது, ஸோ லிகமெண்ட்லேயும் இருக்குது. டெண்டானுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஸோ இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்டை பார்க்கலாம், லிகமெண்ட்டுக்குள்ளேயும் பார்க்கலாம். டெண்டானுங்கிறது என்னென்னா சரிங்களா, அதாவது எலும்பு தசைகளையும் எலும்பையும் இணைக்கக்கூடிய அமைப்பு டெண்டான். அதில் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 2 எலும்புகளை இணைக்கக்கூடியது லிகமெண்ட்டுன்னு சொல்லும், அதாவது எலும்பிணைப்பு நார்ன்னு சொல்லும். அதுலேயும் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கிறது. ஸோ எலும்பிணைப்பு நார்கள் ஒரு எலும்பை மற்றொரு எலும்புடன் இணைக்கின்றன. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் 3 மார்க். சரிங்களா? அதாவது அடர்வான சீரான இணைப்பு திசு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடர்வான சீரற்ற எலும்பு திசு பார்க்கலாம். சீரற்று அமைந்த தடித்த கொல்லேஜன் நாரிழை கற்றைகளையும் ஃபைப்ரோபிளாஸ்ட்களும் அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுக்களில் காணப்படுகிறது. அடுத்து 3 இருக்குது. அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு. இதில் இருக்கக்கூடிய அங்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடித்த, சரிங்களா, சற்று நல்லா கடினமாக இருக்கக்கூடிய தடித்த கொல்லேஜன் நாரிழை கற்றைகளையும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுகளும் 2 கலந்த கலவை தான் எது? ஸோ இந்த அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு. இந்த 2மே சீரற்று அமைஞ்சிருக்குது. இதில் கரெக்டாக இல்லை, சரியாக இல்லை. சீரற்று எது அமைந்துள்ளது? தடித்த கொல்லேஜன் நாரிழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டுகளும் ஸோ சீரற்று அமைந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாரிழைகளை அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுக்கள் என்கிறோம். இந்த இணைப்பு திசு என்ன சொல்லுவோம்? அடர்ந்த சீரற்ற இணைப்பு என்கிறோம். இதில் ஃபைப்ரோபிளாஸ்ட் வகை செல்கள் முதன்மையானவை. ஏற்கனவே பார்த்ததுலேயும் ஃபைப்ரோபிளாஸ்ட் தான், இப்போ பார்க்கல அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுலையும் ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். ஸோ நம்மளுக்கு இங்கே முதன்மையான செல் வகையாகும். இது பல திசுக்களில் இருந்து வரும் இழுவிசையை தாங்கி அமைப்பு ரீதியான வலுவை தருகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அடர்வான முறையான இணைப்பு திசு பார்த்தீங்களா, அது ஒரு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த இழுவிசையை மட்டும் தாங்கி பிடிச்சது. ஆனால் இந்த அடர்வான சீரற்ற இணைப்பு திசுக்கள் என்ன பண்ணும்னா எந்த திசையிலிருந்தும் இழுவிசை வந்தாலும் தாங்கக்கூடியது. ஓகே, ஸோ இது பல திசுக்களில், அதாவது அடர்வான சீரற்ற இணைப்பு திசுக்கள் பல திசுக்களில் இருந்து வரும் இழுவிசையை தாங்கி கூடிய அமைப்பாகவும் மேலும் கூடவே அமைப்பு ரீதியான வலுவையும் தருகிறது. ஸோ இதில் சில மீள்தன்மையுடைய நாரலிகளும் காணப்படுகின்றன. கூடவே பார்த்திங்கன்னா நீட்சி அடையக்கூடிய மீள்தன்மை கொண்ட நாரலிகளும் கூட இந்த அமைப்புகளில் காணப்படுகிறது. அதே இதில் அடர்வான சீரற்ற இணைப்பு திசுகள் இருக்குது. இவ்வகை திசுக்கள் தோலில் டெர்மிஸ் அடிக்கில் காணப்படுகிறது. இந்த திசுக்கள் இருக்கு இல்லைங்களா, டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ, அடர்த்தியான சீரற்ற இணைப்பு திசு இருக்குங்களா, இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோலில் நம்ம தோலில் டெர்மிஸ்னு ஒரு அமைப்பு கீழே இருக்குது, அந்த அடுக்கில் இருக்குதாம்மா. மேலும் சிறுநீரகம், எலும்புகள், குருத்தெலும்புகள், தசைகள், மூட்டுக்கள், நரம்புகள் போன்றவற்றை சுற்றி நாரலை உரைகளையும் உருவாக்கிறது. சிறுநீரகம், எலும்புகள், குருத்தெலும்பு, தசைகள், மூட்டுக்கள், நரம்புகள் இதை சுற்றி இதை பாதுகாக்கிறதுக்கு மேலே ஒரு உரை உண்டாகும். அந்த உரை நாரிழை உரை. அந்த நாரிழை உரை உருவாக்கக்கூடியதும் இந்த டென்ஸ் இர்ரெகுலர் கண்டிஷன், அடர்த்தியான சீரற்று இணைப்பு திசுக்கள். சரிங்களா? இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இணைப்பு திசு வருது, மீள்தன்மை இணைப்பு திசுன்னு சொல்லும். அடுத்து என்னது? மீள்தன்மை இணைப்பு திசு. ஸோ மீள்தன்மை இணைப்பு திசுக்களில் மீள்தன்மை நாரிழைகள் அதிகம் காணப்படுகிறது. மீள்தன்மை அப்படின்னா நீங்கள் நெகிழி பார்த்துருப்பீங்க, ரப்பர்னு சொல்லுவீங்களா, ரப்பரை சடை வெள்ளையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரப்பர் அதை இழுத்தீங்கன்னா அப்படியே நெகிழும், மறுபடியும் அப்படியே லூஸில் விட்டிங்கன்னா பழைய நிலைமைக்கு சுருண்டு வந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை மீள்தன்மை இணைப்பு திசுன்னு சொல்லும். சரிங்களா? இது ஏன் அந்த நீட்சி அடைந்து மறுபடியும் பழைய நிலை சுருண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்குது, மீள்தன்மை நாரிழைகள் காணப்படுகிறது. மீள்தன்மை இணைப்பு திசுவில் மீள்தன்மை நாரிழைகள் அதிகம் காணப்படுகிறது. அதாவது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பார், இழுக்கப்பட்ட தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலையை அடைதல் மீள்தன்மை நாரிழையால் நடைபெறுகிறது. இழுக்கப்பட்ட தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலையை அடைதல் என்ன சொல்லுவாள்? மீள்தன்மை நாரிழையால் நடைபெறுகிறது. இப்போ மீள்தன்மை நாரிழை இருக்கிறனால தான் பழைய நிலைமைக்கு அந்த இது சுருண்டு போகுது அப்படிங்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா
தமனிகளில் நம்ம உடம்புல தூய ரத்தத்தை எடுக்கக்கூடிய சின்ன இரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த தமனிகளில் அலை போன்ற துடிப்புடன் இரத்தம் பாய்வதற்கும் உச்சுவாசத்தை தொடர்ந்து நடைபெறும் வெளிச்சுவாசத்தில் நுரையீரல் சுருங்குவதற்கும் இவ்வகை நாரழிகள் தான் காரணமாக அடைகின்றன. தமனிக்குள்ள ரத்தம் அலை போல போகுது இல்லைங்களா, அதற்கும் இந்த மீள்தன்மை நாரழிகள் தான் காரணம். கூடவே பார்த்திங்கன்னா உச்சுவாசம் நடைபெறுது, உச்சுவாசம் முடிஞ்சாச்சு, உச்சுவாசம் முடிந்த பின் அதை தொடர்ந்து உச்சுவாசத்தை தொடர்ந்து வெளிச்சுவாசம் தொடங்கு. அப்போ வெளிச்சுவாசம் நடக்கும்போது நுரையீரல் சுருங்குவதற்கும் இந்த நாரழிகள் தான் காரணம். இது மீள்தன்மை நாரழிகள் தான் காரணம். அதுக்கடுத்து பெரிய தமனிகளின் சுவர்கள், பெரிய பெரிய தமனி இருக்கும் இல்லையா, அதோட சுவர் முதுகெலும்பு தொடரில் காணப்படும் எலும்பிணைப்பு நார்களிலும், முதுகெலும்பு தொடர் இருக்கு இல்லைங்க நம்ம உடம்புல, ஸோ அதில் வந்து அந்த சின்ன சின்ன முள்ளெலும்பு இருக்கு இல்லைங்களா, அதை இணைக்கக்கூடியது அந்த எலும்பிணைப்பு நார் அப்படின்னு சொல்லும், லிகமெண்ட்டுன்னு சொல்லும். ஸோ அந்த லிகமெண்ட்லேயும் இது காணப்படுகிறது. ஸோ முதுகெலும்பு தொடரில் காணப்படும் எலும்பிணைப்பு நார்களிலும் சுவாசக்குழல் சுவர்களிலும் ஸோ இந்த அமைப்புகள் காணப்படுகிறது. இவைகளிலும் இவ்வகை இணைப்பு திசுக்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? ஸோ இது வந்து தனியாக தெரியுமா இல்லை கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியணும்.